எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றம் இல்லை, ஒரு இறங்க முகமாக தான் இருக்குது. ஜூன் மந்தில் எங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சோ அந்த லெவல்ஸ் இப்போ கீழே இந்த ஜூலை மந்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு ஜூலை மந்த்து கீழே வர்றதுக்கு என்ன காரணம்? திரும்ப இதனுடைய கண்டினியூட்டி தொடருமா? கீழே வந்துச்சு அப்படின்னா இன்னும் எங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கும், மேலே வரும்பொழுது எங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆக்ட் ஆகும். மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கு பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஜூலை மந்தினுடைய ஆரம்பத்துலேருந்தே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இறங்க முகமாக தான் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூலை மந்தில் டவுன் ஆகிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று டேரிஃப் டேக்ஸ். இந்த டேரிஃப் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் இந்தியா மீது ஒரு 25% போட்டிருக்காங்க. இந்த டேரிஃப் டேக்ஸை 1 மந்த்து கிட்டத்தட்ட இதே இழுக்கடிச்சு இந்த ஜூலை எண்டில் ஃபைனல் ஸ்டேஜ் பண்ணி 25% போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியினுடைய Q1 ரிசல்ட்ஸ்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அதுவும் ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு காரணமாகவும் இருக்குது. எல்லாத்தையும் விட பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஒரு செல்லிங் தான். இந்த ஜூலை மந்தில் மட்டும் 48,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. அதாவது பிப்ரவரி மந்த்துக்கு பிறகு எஃப்ஐஸ் அதிக செல்லிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூலை மந்தில் அதிகம் நடந்திருக்கு. ஒரு 4 மாதத்துக்கு பிறகு எஃப்ஐஸ் செல்லிங் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டிஐஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60,000 கோடிக்கு அவங்களும் பை பண்ணியிருக்காங்க. இது இதனுடைய கண்டினியூட்டி இந்த ஆகஸ்ட் மந்த்லேயும் தொடருமா? இப்போ மார்க்கெட் வெள்ளிக்கிழமைக்கான மார்க்கெட் ஒரு 203 பாயிண்ட் சரிவடைஞ்சு 24,565 முடிவடைஞ்சிருக்கு. இந்த லெவல்ஸில் இருந்து தான் ஜூன் மந்த்து மேலே வந்திருக்கு. இப்போ திரும்ப இந்த மந்த் எண்டில் அதே லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த லெவலில் இருந்து நாளைக்கு மண்டேக்கான மார்க்கெட்டில் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கே எடுக்கும், அப்படி சப்போர்ட் எடுத்து மேலே வரும்பொழுது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும்? இப்போ எல்லா சப்போர்ட்டையுமே உடச்சி தான் இப்போ மார்க்கெட் ஃபைனல் சப்போர்ட் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கு. இப்போ 24,500 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,380 ஒரு சப்போர்ட், அதாவது இது ஒரு சப்போர்ட் ஜோனு, இது ஒரு சப்போர்ட் ஜோனு. இந்த 2 சப்போர்ட்டையுமே உடைச்சிது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் 24,080 ஒரு சப்போர்ட் ஜோனு. இதெல்லாமே கீழே சப்போர்ட் ஜோனு. அதே மாதிரி மேலே ரெசிஸ்டன்ட் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,650 ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனு. அடுத்தது 24,750 ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனு. இதையெல்லாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,850 ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனு. இது மேலே போகிறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. இப்போ சப்போர்ட்டும் பார்த்தாச்சு, ரெசிஸ்டன்ஸும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடே லெவல்ஸ். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங்கே 24,565 க்ளோஸ் வச்சுருக்கு. இதுவே ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அறிவிக்கும் போது மார்க்கெட் 24,000 ரேஞ்சில் இருந்து தான் மார்க்கெட் ஒரு அப்சைடு வந்திருக்கு. இப்போ திரும்ப அதே ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அறிவிச்சிட்டாங்க. திரும்ப இந்த லெவல்ஸில் தான் மார்க்கெட் இப்போ இருக்குது. திரும்ப மார்க்கெட் கீழே அந்த 24,000 வரைக்கும் வருமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாகவும் தான் இருக்குது. இப்போ ஆல்ரெடி 24,500 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டில் ஓப்பனே ஒரு கேப் டவுன், அதாவது இந்த லெவல்ஸ் 24,500 24,500 ரேஞ்ச் ஓப்பன் ஆகும் பொழுது, அதாவது 24,500 24,480 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஒரு கேப் டவுன் கிடச்சிது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து சடனாக மார்க்கெட் ஒரு ரீஷூட்டப் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி ரீஷூட்டப் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் 600 650 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா. அடுத்தது இப்போ நம்ம பை அபோவ் லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,500 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது. அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம லாங்கை கன்சிடர் பண்ணலாம்.
அப்படி இந்த லெவல்ஸை உடச்சி மார்க்கெட் வந்து கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம லாங் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான். ஷார்ட்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 380 இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இன்னும் வந்து கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இந்த லெவல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. 24,080 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இன்கேஸ் மேலே மார்க்கெட் இங்கே இந்த லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்து மேலே வரும் பொழுது இந்த லெவல்ஸுக்கு மேலே பையிங் வந்துச்சு 650 750 இந்த லெவல்ஸ்லாம் பையிங் வந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் வந்து 24,500 இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கான மார்க்கெட்டில் மெயின் பாயிண்ட்ஸ். இந்த லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவல்ஸை உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் காலையில் ஓப்பனே வந்து ஒரு கேப் டவுன் கிடச்சிது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து திரும்ப எடுத்தோம் அப்படின்னா மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது இல்லை அப்படின்னா மார்க்கெட் பை ஆன் டிப் கீழே டிப்பு வரும்போது நம்ம வந்து பை எடுக்கலாம். இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் 500 வந்து 24,500 வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப மேலே ஒரு நம்மளுக்கு வந்து இந்த 600 650 ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் மண்டேக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.